வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கை இணைக்க அனுமதிக்க மாட்டேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வேலைக்கு சென்ற நபர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தாய்ப்பால் புரைக்கேறியதில் குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. புத்தளம் வீதியின் மகவெவ நகருக்கு அருகில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்னிலங்கையில் தொடருந்து கடவையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இஸ்ரேல் பலஸ்தீன போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் இந்த அடாவடித்தனம் என்பது அமெரிக்காவின் ரஷ்யாவுக்கு எதிரான மோதல் கொள்கையின் விளைவு என்று வடகொரியா விமர்சித்துள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸவிகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரியும் விகாரை காணி உட்பட அதனுடன் இணைத்து கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க கோரியும் காணிகளின் உரிமையாளர்களுடன் இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸவிகாரை முன்பான பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் எதிர்ப்பு போராட்டம் நேற்று பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக நடைபெற்று இன்று மாலை 6 மணிக்கு நிறைவடைந்துள்ளது. குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், முன்னணியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் உட்பட கட்சியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ் மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டட அனுமதிகள் எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிற திஸ்ஸவிகாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கடந்த வருடம் மாதம் தொடக்கம் தையிட்டி பகுதியிலே கிராமத்து மக்களோடு இணைந்து ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் மாலையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று மாலை 6 மணி வரை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தாயகத்தை முழுமையாக சிங்கள பௌத்தமயமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பொதுவாக 2005ஆம் ஆண்டிலே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்திருந்தால் தமிழ் மக்களை வாழ வைத்திருப்பார் என்று தமிழ் சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய இலங்கை இந்திய அரசுகளின் கூலிகளால் ஒரு காலத்திலே கூறப்பட்டது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு கடந்த 22ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிற்பாடு 13 போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அவர் இந்த விகாரையை அகற்றுவதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. மாறாக காவல்துறை இயந்திரத்தை எங்கள் மீதான ஒடுக்குமுறைகள் மட்டும் தீவிரப்படுத்தப்படுகின்றது. காவல்துறையினர் இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிற இந்த விகாரைக்கு விகாராதிபதிக்கும் ஒரு சட்டவிரோதமாக சட்டத்தை மதிக்க தெரியாத இனவரை பிடித்த அந்த விகாராதிபதிக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற செயல்பாடுகளை மட்டும்தான் செய்கிறார்களே தவிர இந்த காணி உரிமையாளர்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறையினர் மிக மோசமான இனவரி பிடித்தவர்களாக மதவரி பிடித்தவர்களாக காணப்படுகின்றார்கள். காவல்துறை ஊழல் நிறைந்ததாகவும் அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் இனவரி மதவரி பிடிக்கப்பட்டதாகவும் மாற்றப்பட்டிருக்கு. நீதித்துறை கூட இனவாதமயப்பட்டதாகவும் அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் நீதித்துறையிலும் எந்த விதமான மனச்சாட்சியும் கிடையாது. தமிழர்கள் இந்த தீவிலே தமிழர்களுக்கு எதிராக 75 வருடமாக ஒடுக்குமுறைகள் நடைபெற்று வருகின்ற நிலைமையில் தமிழர்கள் தீவிரமாக போராடி வந்திருக்கின்ற போதும் கூட இன்றும் தமிழர்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நீதித்துறை தயாராக இல்லை என்பதனை தான் இந்த தையிட்டி விகாரை சம்பவம் எடுத்து காட்டுகின்றது. இந்த வேளையிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்காக எல்லோரும் வாக்கு வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தமிழரசு கட்சி, டெலோ புலட், EPRLF, விக்னேஸ்வரன் கும்பல் எல்லோருமாக சேர்ந்து இந்த தமிழ் மக்களுடைய இந்த வாக்குகளை எப்படியாவது ஏதோ ஒரு பெரும்பான்மை தரப்புக்கு இந்தியாவுக்கு விசுவாசமான ஒருவருக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்பதிலே குறியாக செயற்படுகின்றார்கள். பொது வேட்பாளர் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு 13ஆம் திருத்த சட்டம் ஒற்றையாட்சியை 15 வருடங்களாக ஏற்று அதனை தமிழ் மக்கள் மீது கட்டியடிப்பதற்கு கங்கணம் கட்டி நிற்கின்ற ஆய்வாளர்களும் விரிவுரையாளர்களும்
தமிழர்களை ஏமாற்றி இந்த தேர்தலிலே எப்படியாவது வாக்களிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள். ஆனால் இவர்கள் யாரும் தையட்டி பக்கம் வந்து பார்த்தது கிடையாது. அது அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கமாக இருக்கலாம், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தனாக இருக்கலாம், அல்லது அரசியல் விரிவுரையாளர் கணேசலிங்கமாக இருக்கலாம். தமிழ் மக்களுக்கு வாழ்வு கொடுக்க போவதாக கூறுகின்றவர்கள் இந்த பக்கங்கள் வந்து பார்த்ததே கிடையாது. மாறாக இந்தியாவுக்கு தேவைப்படுகின்ற விதமாக தமிழர்களை ஏமாற்றி இந்த தேர்தலிலே வாக்களிக்க செய்வதற்கான சதி நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். அம்பாறை தொடக்கம் யாழ்ப்பாணம் மன்னார் வரையில் எங்களுடைய மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக களத்திலே நின்று போராடுகின்றவர்களாக அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மாத்திரம்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய நன்மைகள், தீமைகள், இன்பங்கள், துன்பங்கள் அனைத்திலும் பங்காளிகளாக இருக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் மிக பொறுப்புணர்வோடு சொல்கிறோம். இந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணிப்பதன் மூலமாக மாத்திரம்தான் தமிழர்களுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக நேர்மையாக போராடினார்கள், உண்மையாக போராடினார்கள். தமிழ் மக்களுக்காகவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் பேரம் பேசினார்கள். அவர்கள் 2005ஆம் ஆண்டிலே இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு 2010, 15, 19ஆம் ஆண்டுகளிலே தமிழ் மக்களுடைய தலைமை சக்தியாக இருந்த இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பினர் தொடர்ந்தும் அந்த பகிஷ்கரிப்பு என்ற அணுகுமுறையை கடைபிடித்திருந்தால் இப்பொழுது இலங்கை தீவிலே ஒரு ஒட்டியாட்சி ஒழிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி அரசியல் தீர்வு எட்டப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் விடுதலை புலிகளை அழிப்பதற்கு இலங்கை இந்திய அரசுகளோடு சேர்ந்து ஒத்துழைத்தது மட்டுமல்லாமல் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட பிற்பாடு தமிழர்களை தொடர்ந்தும் இந்தியாவினுடைய நலன்களுக்காக வாக்கு போடுகின்ற ஒரு இயந்திரமாக வைத்துக் கொள்வதற்காக தமிழர்கள் மீது தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா அரசு இந்த ஒடுக்குமுறைகளை பிரயோகிப்பதையும் அதற்காக அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்தியாவுடைய காலடியிலே தமிழர் இஞ்சி கிடக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்கான இந்த பேரம்பேசல்களிலும் ஈடுபடவில்லை. ஆகவே நாங்கள் பொறுப்போடு சொல்கிறோம், இந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும். அதனூடாக மட்டும்தான் இந்த பௌத்த ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், சிங்கள குடியேற்றங்களை, எங்களுடைய காணிகளை பறித்து எங்களுடைய காணிகளில் மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்களை அகற்றுவதற்கும் எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக. வடக்கு கிழக்கை இணைக்க அனுமதிக்க மாட்டேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கினை இணைக்க அனுமதிக்க மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். பேருவளையில் நேற்று இடம்பெற்ற ஆதரவாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், இணைந்த வடக்கு கிழக்கில் அதிகார பகிர்வு என்ற விடயம் தற்போது கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இணைந்த வடக்கு கிழக்கில் அதிகார பகிர்வு என்ற விடயத்திற்கு தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கிற்கு காணி, காவல்துறை அதிகாரங்கள் ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் வேலைக்கு சென்ற நபர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வேலைக்கு சென்ற நிலையில் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த தவராசா ரகுமா தேவா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் பற்றி தெரிகையில், குறித்த நபர் நேற்று காலை கூலி வேலைக்காக சென்றுள்ளார். பின்னர் நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக பகல் 11 மணியளவில் வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் அவர் மூச்சுவிட சிரமப்பட்ட நிலையில் மதியம் 12:15 மணியளவில் கோப்பாய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தாய்ப்பால் புரைக்கேறியதில் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் தாய்ப்பால் புரைக்கேறியதில் 3.5 மாத குழந்தை உயிரிழந்துள்ளது. சம்பவம் தென்மராட்சி மிருசுவில் வடக்கில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அதே இடத்தைச் சேர்ந்த கபிலன் நிவேதா என்ற பெண் குழந்தையே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை யாழ்ப்பாணத்தில் கடந்த மாதம் 22ஆம் நாள் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய முதியவர் ஒருவரும் நேற்று உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஆனைப்பந்தி பருத்தி துறை வீதியைச் சேர்ந்த சின்னையா ரத்னசிங்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் கடந்த 22ஆம் நாள் சிவன் பண்ணை வீதியூடாக திருநெல்வேலி சந்தைக்கு சென்று கொண்டிருந்த போது இவரது துவிச்சக்கர வண்டியும் முச்சக்கர வண்டியும் மோதுண்டுள்ளது. இதன்போது காயமடைந்த இவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று கடந்த 3ஆம் நாள் வீடு திரும்பியிருந்தார். இந்நிலையில் நேற்று அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் வீதியின் மகதேவ நகருக்கு அருகில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது.
தென்னிலங்கையின் கொழும்பு புத்தளம் வீதியின் மகவெவ நகருக்கு அருகில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மகவெவ தனிவெல்ல தேவாலயத்திலிருந்து மகவெவ நகரம் வரையிலான பகுதியில் நீர் நிரம்பி காணப்படுகிறது. சில பகுதிகளில் 3 அடிக்கு மேல் நீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புளியாப்பட்டிய பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக மகாவெவ லுனு ஓயா மற்றும் ஹெமில்டன் கால்வாயால் நீர் நிரம்பி வழிவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பயணங்களை மேற்கொள்வது மிகவும் ஆபத்தானது என மாதம்பே மற்றும் மாரவில ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் அத்தியாவசியமற்ற பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் அரசியலமைப்பின் 41(1) பிரிவின் கீழ் இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவுப்படி ஹெரின் பெர்னாண்டோ காணி, சுற்றுலா, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கடிதம் ஒன்றின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னராக சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்த ஹெரின் பெர்னாண்டோ ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகித்ததுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்திருந்தார். இதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் ஹெரின் பெர்னாண்டோ கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக உத்தரவிடுமாறு கோரி அவர் உயர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தார். எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த தீர்மானம் சட்ட ரீதியானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டு மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஹெரின் பெர்னாண்டோ அமைச்சு பதவியிலிருந்து விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடவுச்சீட்டு அச்சிடுவதற்கான புத்தகங்கள் தீர்ந்துவிட்டதால் தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை 250ஆக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்யாமல் வரும் 30 கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இலத்திரனியல் கடவுச்சீட்டு முறையில் விமான டிக்கெட்டுகளை உருவாக்க முடிவு செய்ததால் இந்த ஆண்டுக்கு தேவையான விமான டிக்கெட் புத்தகங்கள் வாங்கப்படவில்லை. இந்நிலையில் ஜூலை மாதத்தில் வரவிருந்த இலத்திரனியல் கடவுச்சீட்டு புத்தகங்கள் அக்டோபர் மாதம் வரை தாமதமானதால் குடிவரவு துறைக்கு சொந்தமான கடவுச்சீட்டு புத்தகங்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கியது. இதன் காரணமாக கடவுச்சீட்டு வழங்குவதை முடிந்தவரை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தினமும் சுமார் 1300 கடவுச்சீட்டுகள் அச்சடிக்கப்பட்டாலும் தற்போது அது 250 முதல் 300 வரை குறைவடைந்துள்ளது. அவசர தேவையின்றி அக்டோபர் மாதம் வரை கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷ இலுக்பிட்டிய அண்மையில் தெரிவித்திருந்தார். இதனால் ஏற்பட்டுள்ள மன அழுத்த சூழ்நிலை காரணமாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தென்னிலங்கையில் தொடருந்து கடவையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொஸ்கொட மகா இந்துருவ ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ரயில் கடவையில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் கொஸ்கொடவில் இருந்து விறகு ஏற்றிச் சென்ற லொரியொன்று மோதியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் லொரியில் பயணித்த இருவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் இந்துருவ பிரதேசத்தைச் சேர்ந்த 55 அகவையுடைய நபரே உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த மற்றைய நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். இஸ்ரேல் பலஸ்தீன போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இஸ்ரேல் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்காக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் நாடுகளின் மத்தியஸ்தர்கள் இணைந்து கடந்த வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று தோஹாவில் இஸ்ரேலிய தூதுக்குழுவை சந்தித்து போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்கான புதிய கட்ட பேச்சுவார்த்தைகளை நடாத்திய
சாட்டியிருந்தனர். அந்த வகையில் சமீபத்திய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் நோக்கில் தனது வெளியுறவுத்துறை செயலாளரை இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்திருந்தார். அதன்படி பிளிங்கன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் பிற மூத்த அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாகவும் அத்துடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை குறித்து கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த மே மாதம் ஜோ பைடன் முன்மொழிந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு தாம் விரும்புவதாகவும் புதிய நிபந்தனைகளுடனான ஒப்பந்தத்தை தாம் நிராகரிப்பதாகவும் ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அதற்காக தமது குழு செயற்படுவதாகவும் ஜோ பைடன் அண்மையில் தெரிவித்திருந்தார். எனினும் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா நடுநிலையாக செயற்படவில்லை என போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஈரானின் தற்காலிக வெளியுறவு அமைச்சர் அலி பெஹோரிகனி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் இந்த அடாவடித்தனம் என்பது அமெரிக்காவின் ரஷ்யாவுக்கு எதிரான மோதல் கொள்கையின் விளைவு என்று வடகொரியா விமர்சித்துள்ளது. ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் இந்த அடாவடித்தனம் என்பது அமெரிக்காவின் ரஷ்யாவுக்கு எதிரான மோதல் கொள்கையின் விளைவு என்று வடகொரியா விமர்சித்துள்ளது. ரஷ்யாவுக்குள் உக்ரைன் ஊடுருவியதற்கு வடகொரியா தனது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. ரஷ்யாவுக்குள் ஊடுருவிய உக்ரைனின் நடவடிக்கையால் 3ஆம் உலகப் போர் மூலம் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் ஜனாதிபதியிடம் கணக்கில்லாத ஆபத்தான ஆயுதங்களை அமெரிக்கா அள்ளி கொடுத்துள்ளது. ரஷ்ய மண்ணில் நுழைந்து தாக்குதல் நடாத்தும் அமெரிக்காவின் கைப்பொம்மை நாடான உக்ரைனை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது மன்னிப்பே இல்லாத பயங்கரவாத நடவடிக்கை என்றும் வடகொரியா மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ரஷ்யாவுடனான நெருக்கமான உறவை பாதுகாத்து வரும் வடகொரியா உக்ரைனுக்கு எதிராக ஆயுதங்கள் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இவ்விடயம் குறித்து தென்கொரியா, உக்ரைன் மற்றும் அமெரிக்காவும் வடகொரியாவின் இந்த செயலை கடுமையாக கண்டித்துள்ள நிலையில் வடகொரியாவும் ரஷ்யாவும் இதனை மறுத்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.